ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா பாஸ்தா தாங்க ஸ்பெஷலு. ஃபஸ்ட்டு பாஸ்தாவை எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. குழஞ்சிராமல் நல்லா பார்த்து பக்குவமாக கரெக்டான பதத்தில் எடுக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் பொடி, கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். வேக வச்ச பாஸ்தாவை லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா உதிரி உதிரியாக வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயத்து கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணுங்க. இன்றைக்கி நான் முட்டை எதுவுமே சேர்க்குறதில்ல, அதனால் கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட தக்காளி சாஸு, சோயா சாஸு, சில்லி சாஸுன்னு எதுவுமே நான் ஆட் பண்ணுறது கிடையாது. என்கிட்ட அது இல்லவும் இல்லை. இருக்கிறத வச்சு நான் அந்த பாஸ்தா செஞ்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்க. அது ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் பொடி தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கரம் மசாலா பொடியும் இல்லை, அதனால் சிக்கன் பொடி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிட்டு பாஸ்தாவை சேர்த்து நல்லா பூ மாதிரி கிண்டி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான பாஸ்தா ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நம்ம எதுவுமே சேர்க்குறது இல்லை, வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான், செமையாக இருக்கும். முட்டை இருந்துச்சுன்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த 10 நாள் கொலசை முத்தாரம்மன் கோயிலில் இதுங்கிறனால நாங்கள் முட்டை சேர்க்கலை. பாஸ்தா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் உங்களோட பதிலை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.